வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஸ்பீட் டெஸ்ட் 1ல் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு 12 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் 2. இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCF அண்டு எல்சிஎம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்டை லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாம். கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை வர சில வேர்ட்ஸ் ஓகேவா, இந்த ஃபேக்டர்ஸ்னால் என்ன, காமன் ஃபேக்டர்னால் என்ன, HCFனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சால்வ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி இப்போ டேரெக்டாக வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னா டிவைசர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. 4 வந்து கம்ப்ளீட்டாக வகுக்கக்கூடிய நம்பர் என்ன? 1ஆல் வகுக்கலாம், இல்லைனா 2ஆல் வகுக்கலாம், இல்லை 4ஆல் வகுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 நம்பரும் 4 கம்ப்ளீட்டாக வகுக்கும். ஓகேவா, அப்படி ஒரு நம்பரை கம்ப்ளீட்டாக வகுக்கக்கூடிய எத்தனை நம்பர் இருந்தாலும் அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்டர்ஸ் அப்படின்னா டிவைசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபேக்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு திரும்பி 6 எடுக்கலாம். 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1, 2, 3, 6. ஸோ இந்த 4 நம்பரும் கம்ப்ளீட்டாக 6 வகுக்கும். ஓகேவா, ஸோ எந்த ஒரு நம்பரை கம்ப்ளீட்டாக வகுக்குதோ அந்த நம்பரை நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். சரியா, சரி ஃபேக்டர்ஸ்னால் என்ன தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 நம்பர் எடுக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். 12 வந்து கம்ப்ளீட்டாக வகுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். 1, 2, 3, 4, 6, 12. ஸோ இத்தனை நம்பரும் வந்து 12 கம்ப்ளீட்டாக வகுக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பேர் என்ன? ஃபேக்டர்ஸ். சரிங்களா, சரி அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுக்கலாம். 16. 16 பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16. ஸோ 16 வந்து இத்தனை நம்பரால் வந்து வகுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். இதில் வந்து காமனாக என்னென்ன நம்பர் இருக்குது பார்க்கலாம். 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரும் 1, 2, 4ஆல் வகுப்படும். ஸோ இதுதான் வந்து காமன் ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஓகேவா, 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு உண்டான காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1, 2, 4. ஏன் இந்த 2 நம்பரையும் இந்த 1, 2, 4ஆல் வகுக்கப்பட முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போ ஐயர் காமன் ஃபேக்டர் என்ன? HCFக்கு ஃபுல் ஃபார்மு ஐயர் காமன் ஃபேக்டர். இப்போ நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த மூணுத்துலேயும் எது அதிகமாக இருக்குது? 1 பெருசா, 2 பெருசா, 4 பெருசா? 4 தானே பெருசு. ஸோ இந்த நம்பரில் காமன் ஃபேக்டரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் ஐயர் காமன் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நம்ம பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஃபேக்டர்ஸ்னால் என்ன தெரிஞ்சாச்சு, காமன் ஃபேக்டர் பார்த்தாச்சு, ஐயர் காமன் ஃபேக்டர் பார்த்தாச்சு. ஸோ இப்போ பேசிக் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐயர் காமன் ஃபேக்டரை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 3 வே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் மெத்தட்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். ஓகேங்களா, சரி இப்போ ஒரு 2 நம்பர் இருக்குது. 42ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 70ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் HCF என்ன, ஐயர் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து ஐயர் காமன் ஃபேக்டர் கேட்டாலே இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 42 ஃபேக்டர்ஸ் என்ன? 2, 3, 7. 42 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும், 3ஆல் டிவைட் பண்ண முடியும், 7ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் 2, 3, 7 எழுதிட்டேன். இப்போ 70க்கு வருவோம். 70ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 70ஓட ஃபேக்டர்ஸ் 2ஆல் வகுக்க முடியும், 5ஆல் வகுக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து 7ஆல் வகுக்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ 2தோட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. இது 2த்துலையும் எத்தனை வேர்ட்ஸ் வந்து காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது. ஸோ இது 2தோட காமன் ஃபேக்டர்ஸ் கேட்டாங்கன்னா 2,7ன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு தேவைன்னா ஐயர் காமன் ஃபேக்டர். இது 2த்துக்கு உண்டான ஐயர் காமன் ஃபேக்டர் என்ன? இது 2த்துலையும் எது பெரிய வேல்யூ? 7 தானே. ஸோ இது 2த்துக்கும் ஐயர் காமன் ஃபேக்டர் என்ன? 7. ஓகேவா, இது பேசிக்ஸ் கான்செப்ட் தாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓரளவுக்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்காக சின்ன நம்பரை எடுத்து சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 18, 45, 63. இது மூணுத்துக்கும் ஐயர் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வைங்களேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து இது ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா? ஃபேக்டர்னா என்ன? கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். 2ஆல் வந்து டிவைட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் 3, அப்புறம் 6, அப்புறம் 9, 18க்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி 45க்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்? 1ஆல் வந்து டிவைட் பண்ண முடியும், அப்புறம் வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியும், அப்புறம் வந்து 9ஆல் டிவைட் பண்ண முடியும். இப்போ 63க்கு பார்க்கலாம். 63 வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? 1, 3, 7, 9. ஓகேவா, ஸோ இத்தனை நம்பரால் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய
45 3ஆல் கூட வகுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூணுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னென்ன காமனாக இருக்குது? 1 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, அப்புறம் வந்து 9 காமனாக இருக்குது. ஸோ 1 3 9 இதை மூணுத்தோடைய காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் தான் தேவை. ஹெச்சிசிஎஃப்னா என்ன? இதில் ஹையஸ்ட் எது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது? 9 தான். ஓகேவா? ஸோ 18 45 63ஓட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 9. ஓகேவா? ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் இப்போ பார்த்தாச்சு. ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ டிவிஷனல் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிவிஷனல் மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து 42, 70 இதுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸ்கூலில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். எக்ஸாமில் டிவிஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டால் மட்டும் அந்த கான்செப்டை நம்மளுக்கு ஞாபகம் வரணும். மற்றபடி இந்த கான்செப்டில் நம்ம எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சரி, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செகண்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த செகண்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். 42 1 42 மிச்சம் எவ்வளோ வரும்? 28 வருமா? இந்த 28 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிவைஸராக எடுத்துக்கணும். 42ஆல் வகுக்கணும். 14 இருக்கும். ஸோ இந்த 14 வந்து திரும்பி இந்த 28ஆல் வகுக்கும். ஏன் இந்த மாதிரி வகுத்துட்டே போகிறோன்னா லாஸ்ட்டு 0 வர வரைக்கும் நம்ம வகுத்துட்டே வரணும். 0 எங்கே வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? 28 2 14 2 28 0 வந்துருச்சா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 14. இப்போ 42க்கு 70க்கு உண்டான காமன் ஃபேக்டர் என்ன? 14. லாஸ்ட்டாக எங்கே 0 வருதோ அதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம ஆன்சராக கன்சிடர் பண்ணோம். இதில் டிவிஷனல் மெத்தடில். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 3 நம்பருக்கு ஹையர் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த டிவிஷன் மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கு ஹையர் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 1560 1365ஆல் ஃபஸ்ட்டு நம்ம வகுக்கணும். ஓகேவா? வகுத்தோம்னா 1 டைம் வந்து 1365ன்னு வரும். 9 1. ஓகே, ஸோ 195ன்னு வருது. ஸோ இந்த 198 பார்த்தீங்களா? இந்த 1365ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 195 தான் வந்து இப்போ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். 1365 டிவைட் பண்ணணும். அவள் டிவைட் பண்ண எத்தனை வாட்டி வரும்? 195 × 7. ஸோ 7 டைம் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்போ இது 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 நம்பருக்கும் ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன? 195. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 0 வந்துருச்சு, ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம இந்த 2 நம்பர் தான் எடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருக்கு உண்டான ஹையர் காமன் ஃபேக்டர் தான் 195. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 195க்கும் 1755க்கும் ஹையர் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி டிவிஷனல் மெத்தடில் அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லணும். சரியா? சரி, கண்டுபிடிக்கலாமா? 1755 195ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 9 டைம்ஸ் வந்து 1755 ஆகுது. ஸோ நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன? இந்த 3 நம்பருக்கும் 1365 1560 1755க்கு ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன? 195. சப்போஸ் வந்து 2 நம்பர் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். 3 நம்பருக்கு ஹையர் காமன் ஃபேக்டர் டிவிஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஹையர் காமன் ஃபேக்டர் வச்சு 3ஆவது நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் மெத்தடு. இந்த மெத்தடை வந்து எக்ஸாம் டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் கொஸ்டினில் அவன் கேட்டால் மட்டும் டிவிஷனல் மெத்தட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த அப்ரோச், அதாவது இந்த மெத்தடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் ஞாபகம் வரும். ஓகேவா? சரி, ஒரே 2 ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அது என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து HCF ஆஃப் ஃப்ராக்ஷன். இப்போ ஃப்ராக்ஷனில் வேல்யூ கொடுத்துருவாங்க. வேல்யூ கொடுத்துட்டு HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் LCM ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்க வேல்யூக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா HCF ஆஃப் நம்பர் இன்ட்டு LCM ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வரப்போ நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹையர் காமன் ஃபேக்டர் ஆஃப் 18 45 63. இதை வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறப்ப பார்த்தோம். அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதான் ஷார்ட்கட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 43 63க்கும் 45க்கும் வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 8 18. ஸோ இது 2த்துக்கும் வித்தியாசம் 18. ஓகேவா? இந்த 18 நம்பரை இந்த மேலே இருக்க 3 நம்பராலும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் அதுதான் நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 18 வந்து 18ஆல் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா?
18 வந்து 45 கேன்சல் பண்ண முடியுமா? 18 × 3 எவ்வளோ? 44 வருது. ஓகேவா? ஸோ வந்து 18 வந்து 45ஆல் அடிக்கவே முடியாது. அதனால் 18 ஹையர் காமன் ஃபேக்டர் இல்லை. சரி, அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டிஃபரன்ஸ் வருது பார்த்தீங்களா? அந்த டிஃபரன்ஸால் இந்த 3 நம்பரையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி அடித்தா இதுதான் உங்களுடைய ஹையர் காமன் ஃபேக்டர். சப்போஸ் அடிக்க முடியலனா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 18க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் என்ன நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் அந்த கான்செப்டை பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபேக்டர்ஸ்னால் என்ன? கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய 18 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் டிவைட் பண்ண முடியும், 6ஆல் டிவைட் பண்ண முடியும், 9ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 4 நம்பரை கம்ப்ளீட்டாக இது என்னென்ன நம்பர்லாம் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். 2ஆல் வந்து 18 அடிக்கலாம், 45 அடிக்க முடியாது. அதனால் 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ 3 எடுத்துக்கலாம். 3ஆல் 18 அடிக்க முடியும், 45 அடிக்க முடியும், 63 அடிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். 6ஆல் 18 அடிக்கலாம், 45 அடிக்க முடியாது. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 9ஆல் 18 அடிக்க முடியும், 45 அடிக்க முடியும், 63 அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஹையர் காமன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்கான். இதோட டெஃபினேஷன் என்ன? காமன் ஃபேக்டர்ஸ்லேயே எது வந்து ஹையாக இருக்கும் அதுதான் ஹையர் காமன் ஃபேக்டர் சொல்லுவாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்ததில் 3, 9 எது பெரிய நம்பர்? 9 தானே. ஸோ அதனால் நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர் 9. ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. ரொம்ப ஈஸியான மெத்தடு. கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து இந்த 3 நம்பரால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்படி கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆனால் இதுதான் உங்களோட ஹையர் காமன் ஃபேக்டர். சப்போஸ் கேன்சல் ஆகலைன்னா இந்த 18க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த நம்பரால் கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். எந்தெந்த நம்பர்லாம் கேன்சல் ஆகுதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதில் எது பெரிய வேல்யூவோ அதுதான் நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹையர் காமன் ஃபேக்டர் ஆஃப் 144, 180, 192. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஆல்ரெடி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். எடுத்தோடனே இதனோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகேவா? எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எடுக்கலாம். நான் எடுக்கிறேன் பாருங்கள். 192க்கும் 180க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 12. 180க்கும் 144க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 6, 36. ஸோ இந்த 2 வித்தியாசத்திலே சின்ன நம்பர் ஏதோ அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் வர நம்பர் தான் எப்போயுமே கம்மியாக வரும். அதனால் இது நான் இது ஒன்றை மட்டும் எடுத்தேன், 2 டிஃப்ரென்ஸ் எடுத்து. சரி, இப்போ 12 வந்துச்சு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு இந்த 12ஆல் இந்த 3 நம்பரையும் வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னு டிவைட் பண்ண முடிஞ்சால் இதுதான் உங்களோட ஹையர் காமன் ஃபேக்டர். ஓகேவா? 12 வந்து 144 அடிக்கலாமா? அடிக்கலாம். 12 144. 12 ஸ்கொயர் தான் 144. ஓகேவா? 180 அடிக்க முடியுமா? தாராளமாக அடிக்கலாம். 12, 6 3 சார் 18, 15. இதுவும் அடிக்கலாம். 192 அடிக்க முடியுமா? ட்ரை பண்ணிடலாம். 12 1 சார் 12, 7 இருக்குது. 12 6, 12 6 வந்து 72. ஸோ இதாலையும் அடிக்க முடியுது. அப்போ இது 3தோட ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன? 12. ஓகேவா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹையர் காமன் ஃபேக்டர் ஆஃப் 1365, 1560, 1755. ஓகேவா? நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்? எடுத்தோன்னே இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். 1755, 1560. 5 9 1. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 195. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன? 195. ஓகேவா? சரி, இப்போ ஆகுதான்னு பார்ப்போமா? 1365 ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1365, 195. ஸோ வந்து 195 வந்து 1365 7 டைம் போகுது. ஓகேவா? சரி, இப்போ 1560 அதே மாதிரி போதான்னு பார்க்கலாம். 156. ஸோ 1560 வந்து 8 டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். எப்படி அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 5ல் முடியுது. ஸோ 5ல் முடிகிற நம்பர் வந்து 0 இல்லைனா வந்து 5 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இது வந்து டிவைசபிலிட்டி ரூல். ஓகேவா? இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்காக சொல்லி காமிக்கிறேன். ஸோ டேரெக்டாகவே இந்த 5 இல்லை 0 வந்துச்சுன்னா டிவைசபிலிட்டி ரூல் படி 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். சரியா? ஸோ 195 இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகுது. அதனால் நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன? 195. ஓகேவா? சரி, இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாம். Find the greatest number which is such that when 76, 151, 226 are divided by it,
the remainders are all the same. Find the higher common factor. இந்த 3 நம்பருக்கு வந்து ஹையர் காமன் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுறப்ப, இந்த ஹையர் காமன் ஃபேக்டரில் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வருதுன்னா சேமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது போலாம் கேட்பான், ஓகேவா? ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலாம் இது போலாம் கொஸ்டின் தான் கேட்பானுங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஹையர் காமன் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட மெத்தட் என்ன, இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹையர் காமன் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 226 151 5 7, ஸோ 75. இந்த 75 நமக்கு கிடச்சிச்சு. ஹையர் காமன் ஃபேக்டர்னு கேட்டால் 75 அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். எப்போ இந்த 3 நம்பரால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சுன்னா இதுதான் நம்மளோட ஹையர் காமன் ஃபேக்டர். பட் ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருக்கிற ஹையர் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்குறான். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஹையர் காமன் ஃபேக்டரை இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் சேமாக வந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர், ஓகேவா? சரி, டிவைட் பண்ணி பார்ப்போமா? 76 75 வகுத்தா எத்தனை வாட்டி வந்து ரிமைண்டர் வருது? ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1 வருது. ஸோ இதனோட ரிமைண்டர் 1, சரியா? சரி, 151 அதே மாதிரி வகுத்து பார்க்கலாம். 75 75 × 2 வந்து 150. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 வருது. இங்கேயும் ரிமைண்டர் 1 வருது, ஓகேவா? ஸோ 226 வந்து 75 வகுக்கலாம். 75 × 3 22, 225 3 டைம் அடித்தா மிச்சம் என்ன? ரிமைண்டர் 1 தான் இருக்குது. ஸோ 3 ரிமைண்டரும் வந்து சேமாக வருது. இப்போ இந்த 3 நம்பரையும் வந்து 75 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து சேமாக வருது, ஓகேவா? கண்டிஷனில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த HCF என்ன? 75, ஓகேவா? சப்போஸ் வந்து இந்த 75 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் 1 வரலன்னு வைங்களேன், இதனுடைய ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இதனுடைய ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு அந்த எந்த ஃபேக்டர் வந்து டிவைட் பண்ணுறப்ப சேம் ரிமைண்டர் வருதோ அதுதான் நம்மளுடைய ஹையர் காமன் ஃபேக்டர். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 410 751 1030 ஸோ as leave the remainder 7 in each case. லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்னென்னா லீவ் த ரிமைண்டர் சேம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு, ஓகேங்களா? சேம் ரிமைண்டர் தான் லீவ் பண்ணிச்சு. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்குது. அந்த கிரேட்டஸ்ட் நம்பரால் இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுறப்ப ரிமைனிங் என்ன? 7 வருது, ஓகேவா? இதை டிவைட் பண்ணுறப்ப 7 கிடைக்குது, இது டிவைட் பண்ணுறப்பையும் ரிமைண்டர் 7 கிடைக்குது, இது டிவைட் பண்ணுறப்பையும் மீதி 7 கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறான், ஓகேவா? சரி, எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? 410 751 1030 இதோட வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 279. ஸோ 279 சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த 279 இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் 7 வரணும். அப்படி 7 வந்தால் இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். வருதா சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 410 டிவைட் பண்ணலாம். 410 எப்படி டிவைட் பண்ணுறது? 121 அப்படின்ற மாதிரி வருது, ஓகேவா? ரிமைண்டர் வந்து 7 நமக்கு வரல 279 டிவைட் பண்ணுறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து அப்ளிகல் ஆகலை, ஓகேவா? ஸோ செகண்ட் ரூல் என்ன? இதனோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதனோட ஃபேக்டர்ஸ் என்ன? 279 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9, 3 9 சார் 27, 93. ஸோ 93 பார்த்தீங்கன்னா 31 × 3. ஸோ இது போல் வந்து நம்ம இந்த ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 7 வரணும். 3ஆல் டிவைட் பண்ணால் கம்பல்சரி 7 வராது, ஓகேவா? ஸோ அந்த 3 நம்ம விட்டுலாம். இப்போ 93ஆல் டிவைட் பண்ணுங்கள். 93ஆல் இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுறப்ப 7 வரணும். அப்படி 7 வந்தால் 93 தான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். கண்டுபிடிக்கலாமா? ஸோ 38 அப்படின்ற மாதிரி வருது, 7 நம்மளுக்கு ரிமைண்டர் வரல. சரி, ஃபைனலாக வந்து இந்த நம்பரும் வரல, 93 வரல. இந்த 31 எடுத்து பார்க்கலாம். இனி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்போ வந்து இத்தனை நம்பரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நார்மல் மெத்தடில் அப்ரோச் பண்ணுறது போல இந்த மெத்தட் நீங்கள் வந்து இதை பிரித்து எடுக்க தெரிஞ்சாலே போதும். இப்போ நான் இப்படி வந்து 3 × 93 போட்டேன், 93 வந்து 30 × 3 போட்டேன். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். சரி, இப்போ 31 இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப 7 வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? 410 31 0 1 100 33 × 3 93. ரிமைண்டர் என்ன வருது? 7 அப்படின்ற மாதிரி வருது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் அடிக்கிறப்ப ரிமைண்டர் 7ன்னு வருது.
செகண்ட் நம்பர் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 751 டிவைட் பண்ணுறப்ப ஃபைனலாக 7 அப்படின்றது ரிமைண்டர் கிடச்சிருது. ஓகேவா? அதனால் 31 தான் நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஒன் செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஃப்ரென்ஸ் மூலிமா. இந்த டிஃப்ரென்ஸை வச்சு இந்த 3 நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அதாவது கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா, ரிமைண்டர் 7 வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சப்போஸ் வரலனா அதுக்கு வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இந்த 31 அப்படின்றத நான் சூஸ் பண்ணி இந்த 3 நம்பரையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி ட்ரை பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து 7 கிடச்சிருது. இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக 31 அப்படின்றது தான் என்னோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit விச் when divided by 12, 15, 20 and 35 leaves no remainder. இப்போ கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 12, 15, 20, 35 வகுக்கப்படுறப்ப எனக்கு வந்து மீதி எதுவுமே கிடைக்கக்கூடாது. ஸோ அப்படியே அந்த 4 digit நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறான். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 4 digit நம்பராக 9999 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் நான் 4 digit நம்பராக இப்போ அசியூம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சம்மை சால்வ் பண்ணதுக்கப்புறம் எது அந்த 4 digit நம்பர், கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் இந்த 4 நம்பரால் வகுக்கப்படுறப்ப ரிமைண்டர் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்பர் அது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இது போல் சம்ஸுக்கெலாம் இந்த சம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போல் சம்ஸ் எங்கே வந்தாலுமே நான் சொல்கிற ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்தீங்களா, கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பருக்கு? 12, 15, 20, 35 இந்த 4 நம்பருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 3 × 4 × 5 × 7 வந்துருக்கு. நம்மளுக்கு எல்சிஎம் என்ன? 420 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அசியூம் பண்ண பார்த்தீங்களா, இந்த அசியூம் பண்ண நம்பரால் இந்த நம்பரை வகுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுதான். அசியூம் பண்ண நம்பரால் இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப மீதி வருது பார்த்தீங்களா, அந்த மீதியை இந்த நம்பரோட மைனஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் ஆன்சர். சிம்பிளாக புரிஞ்சுதுல? டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து 339 அப்படின்ற மாதிரி வரும். இந்த 339 இந்த அசியூம் பண்ண நம்பரோட மைனஸ் பண்ணுறப்ப ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர். இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பரை 12, 15, 20, 35 வகுக்கப்படுறப்ப ரிமைண்டர் வந்து எதுவுமே வராது. ஓகேவா? ரிமைண்டர் வந்து 0 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர். இது போல் கொஸ்டின் நீங்கள் எங்கே கேட்டாலும் இந்த மெத்தடை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இதே போல் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 6வது கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் விச் when divided by 12, 18, 21 and 28 leaves the remainder 3 in each case. அங்கே என்ன வந்துச்சு? leaves the remainder 0 in each case வந்துச்சா? ஸோ இங்கே 3 வந்திருக்கு. பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. எப்பயும் போல் என்ன பண்ணோம்? இந்த நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 4 digit நம்பராக நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? 9999 தான் நான் வந்து 4 digit நம்பரை அசியூம் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உண்மையான 4 digit நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 18, 12, 21, 28க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். பதினாலு 3 2 6 3 3 7 9 3 7 7 21 1 3 7 7 அப்புறம் 3. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைனலாக எல்சிஎம் அப்படின்றது என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 252. ஓகேவா? இதனுடைய எல்சிஎம் வந்து 252. இப்போ இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த 9999 252 டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணுறப்ப என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 252 வந்து 9999 டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 171 சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த 9999 இந்த 171 மைனஸ் பண்ணணும். கரெக்டு தானே? அடுத்த ஸ்டெப்பு 999 171 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண எவ்வளோ? 8 2 8 9 8 2 8. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 3 in each case அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சிம்பிளாக நம்ம இந்த 3 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? சிம்பிளாக இந்த 3 மட்டும் ஆட் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் கிடச்சிடும். லீவ்ஸ் த ரிமைண்டர் 0 in each caseனால் இதோட நம்ம ஆன்சர் எழுதிடுவோம். ஓகேவா? இதோட நம்ம ஆன்சர் எழுதிடுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லீவ் ஏ ரிமைண்டர் 3 in each case சொன்னாங்கன்னா ஃபைனல் ஆன்சரோட 3 மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? 3 8 9. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3/4
5/6 அண்ட் 6/7. ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இனிஷியலில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் போடணும். என்ன ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? சரி, 3, 5, 6க்கு வந்து HCF கண்டுபிடிக்கலாம். 3ஓட ஃபேக்டர் என்ன? 1 × 3. 5ஓட ஃபேக்டர் என்ன? 1 × 5. 6ஓட ஃபேக்டர் என்ன? 1 × 2 × 3. சரி, இந்த 3த்துலேயும் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. எது வந்து காமனாக இருக்குது? இந்த 1 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3த்துக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 1 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டினாமினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4, 6, 7. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4, 6, 7 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 1, 3, 7, 7, 3, 14, 28, 84, 84 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 1/84. சிம்பிள் தானே? இது போல் கேட்டாங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? இது போல் கேட்குறது லக்கு தான், பட் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். சரியா? சரி, இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். LCM of two number is 2097 and their HCF is 27. If one of the number is 189, find the numbers. இது போல் கொஸ்டினுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டோம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு அகைன் காமிக்கிறேன். HCF of number into LCM of number equal to product of numbers. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். HCF of number into LCM of number equal to product of numbers. இப்போ என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா வேலை. ஓகேவா? ஸோ என்னென்ன டேட்டா கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? HCF of number 27 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 27 இன்ட்டு LCM of number 2079 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் நம்பரில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கான், இன்னொரு நம்பர் தான் என்னன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணுவோமா? 9 3 7 27, 9 2 18 பண்ணோம்னா 7 டைம் வரும். இந்த 7 வந்து 2079 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 297 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ அனதர் நம்பர் என்ன? 297. சிம்பிள் தானே இருக்குது. ஃபார்முலா வந்து HCF ஆஃப் நம்பர் இன்ட்டு LCM ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியாது, அதனால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஸோ டேட்டா கேன்சல் பண்ணிங்கன்னா ஆனால் அனதர் நம்பர் கிடச்சிடும். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 8, 12, 15 and 21. இப்போ வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பர் சொன்னாலும் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும்? இதை LCMமாக கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இது எல்லாத்தையுமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இது ஹோம்ஒர்க் மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிம்பிள் தான். 8, 12, 15, 21 இது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோதான். சரியா? எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 8, 12, 15, 21க்கான ஆன்சர் இது எல்லாத்தோட எல்சிஎம் தான். சரியா? ஸோ டாப் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் வித் கான்செப்டோட. ஸோ எதுக்காக கான்செப்ட் நான் எடுத்தேன்னா, இந்த HCF LCM பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்டர்ஸ், டிவைசர், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சாலே இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதனால் அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தரவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்செப்ட் எடுத்தனால தான் 10 கொஸ்டின் நிறுத்திட்டேன். இப்போ டேட்டா சம் சால்வ் பண்ணியிருந்தா ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஒரு நான் கான்செப்ட் சொல்லிவிட்டு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் ஒரு 10 கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான், ஏன்னா அந்த பேசிக் கான்செப்ட் வச்சு இது ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டின் ஏற்பட்டாலோ இல்லை டவுட் ஏற்பட்டாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மெட்டீரியல் ஏதாவது தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தமிழில் வந்து புக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேவா? அதில் சில பப்ளிகேஷன் மட்டும் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த அபய் பப்ளிகேஷன், சூராஸ், அதுக்கப்புறம் வந்து சக்தி பப்ளிகேஷன், அவங்களாம் வந்து விட்டுருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காதான்றது எனக்கு தெரியாது. ஓகேவா? அந்த புக்ஸ்லாம் நான் வாங்கி பார்க்கல, அதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்குமான்றது தெரியல. பிடிஎஃபே எனக்கு கிடைச்சா நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் தமிழில் அப்படின்றது வந்து மெட்டீரியல்ஸ் கம்மியாக தான் இருக்குது அவைலபிலிட்டி. ஓகேவா? அதனால் இருக்கிற மொழியில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ அந்த மெட்டீரியலுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். கிடச்சிச்சின்னா கம்பல்சரி நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.